ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி, கிளீனர், ஸ்வீப்பர், ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான முக்கியமான கொஸ்டின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடு பராமரிப்பு முறைகளை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். உங்கள் பாத்ரூம் செம கப்பு அடிக்குதா? இதோ அதை தடுக்க சில வழிகள். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம பாத்ரூமில் ரொம்ப பேட் ஸ்மெல் வந்தால் அதை தடுக்க சில வழிகள் என்னங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நம் வீட்டில் தினமும் குறைந்த அளவு நேரத்தை செலவிடும் ஓர் அறை என்றால் அது பாத்ரூம் தான். ஆனால் இந்த சிறிய அறை சுத்தமாக இல்லாவிட்டால் அது ஒட்டுமொத்த வீட்டையுமே நாரடித்துவிடும். அதிலும் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்கும் போது உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருந்து துர்நாற்றம் வீசினால் எப்படி இருக்கும்? நிச்சயம் இது உங்களுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை தான் உண்டாக்கும். கழிவறையிலிருந்து வீசும் துர்நாற்றத்தை தடுக்க பல்வேறு பொருட்கள் கடைகளில் விற்கப்படுகின்றன. ஆனால் அந்த பொருட்களின் விலையோ அதிகமாக இருக்கும். இப்படி விலை அதிகமான கெமிக்கல் நிறைந்த பொருட்களை கொண்டு உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருந்து வீசும் துர்நாற்றத்தை தடுப்பதற்கு பதிலாக ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்டு பாத்ரூமை சுத்தம் செய்தால் பாத்ரூம் பளிச்சென்று இருப்பதுடன் துர்நாற்றமின்றி நல்ல மனத்துடன் இருக்கும். இப்போது பாத்ரூமில் இருந்து வீசும் துர்நாற்றத்தை போக்க உதவும் சில இயற்கை வழிகளை காண்போம். ஸோ முதலாவது, காற்றோட்டமாக வைத்திருங்கள். முதலில் பாத்ரூமை திறந்து வையுங்கள். பொதுவாக பாத்ரூம் நன்கு காற்றோட்டமாக இருந்தால் எவ்வித துர்நாற்றமும் வீசாது. எனவே நீங்கள் பாத்ரூமை பயன்படுத்திய பின் மூடி வைக்காமல் திறந்து வையுங்கள். இல்லாவிட்டால் எக்ஸாஸ்ட் ஃபேன் பொருத்தி அதை பாத்ரூமை பயன்படுத்திய பின் குறைந்தது 15 நிமிடம் ஓடவிடுங்கள். இதனால் பாத்ரூமினுள் சுற்றி கொண்டிருக்கும் துர்நாற்றமிக்க காற்று வெளியேற்றப்பட்டு நல்ல சுத்தமான காற்று சுற்றி கொண்டிருக்கும். அடுத்தது, ஈர துணிகளை அகற்றுங்கள். பலருக்கும் பாத்ரூமில் துணிகளை தொங்கவிடும் பழக்கம் இருக்கும். உங்களுக்கு அப்பழக்கம் இருந்தால் உடனே அதை கைவிடுங்கள். முக்கியமாக பாத்ரூமில் ஈரத்துணிகளை தொங்க விடாதீர்கள். இல்லாவிட்டால் அந்த ஈரத்துணி போதிய காற்றோட்டமின்றி துர்நாற்றம் வீச ஆரம்பித்து அறை முழுவதும் கடுமையான நாற்றத்தை வீச்ச செய்யும். எனவே நீங்கள் பயன்படுத்திய ஈரத்துணிகளை மறக்காமல் அகற்றிவிடுங்கள். அடுத்தது, நேச்சுரல் டாய்லெட் பாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேச்சுரலாக இருக்க திங்ஸை வச்சு கழிவறையை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. கழிவறையில் வீசும் துர்நாற்றத்திற்கு முக்கிய காரணம் அங்கு கிருமிகள் அதிகமாக இருப்பதுதான். இந்த கிருமிகளை அழிக்க கடைகளில் பல்வேறு கெமிக்கல்கள் விற்கப்படலாம். ஆனால் அவ்வளவு பணம் செலவழித்து கழிவறையில் வீசும் துர்நாற்றத்தை போக்குவதற்கு பதிலாக நம் வீட்டு சமையல் அறையில் உள்ள சில பொருட்களை கொண்டே துர்நாற்றத்தை போக்கலாம். அதற்கு சிறிது பேக்கிங் சோடாவுடன் எலுமிச்சை சாறு மற்றும் விருப்பமான நறுமண எண்ணெய் சேர்த்து அதை டாய்லெட்டில் ஊற்றுங்கள். இது துர்நாற்றத்தை உண்டாக்கும் கிருமிகளை அழித்துவிடும். அதோடு இந்த கலவையை டாய்லெட் சுத்தம் செய்யும் பிரஷ் ஹோல்டரில் சிறிது ஊற்றி வையுங்கள். அடுத்தது, நறுமண எண்ணெய். நறுமண எண்ணெய்கள் நல்ல மாயங்களை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக துர்நாற்றத்தை மறைக்க பெரிதும் உதவி புரியும். உங்கள் டாய்லெட்டில் பேப்பர் ரோல் இருந்தால் அதில் உங்களுக்கு விருப்பமான சுத்தமான நறுமண எண்ணெய்களை ஊற்றுங்கள். இதனால் டாய்லெட்டில் இருந்து வீசும் துர்நாற்றம் தடுக்கப்படும். அடுத்தது, நறுமணமிக்க மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். தற்போது கடைகளில் நறுமணமிக்க மெழுகுவர்த்திகள் விற்கப்படுகின்றன. இந்த மெழுகுவர்த்திகளை உங்கள் பாத்ரூமில் ஏற்றுங்கள். சிறிது நேரம் இந்த மெழுகுவர்த்தி எரிந்தாலும் அது துர்நாற்றத்தை போக்கிடும். ஆனால் மெழுகுவர்த்தியை பாத்ரூமில் ஏற்றிவிட்டு அப்படியே வந்து விடாதீர்கள். நீங்கள் அறையை விட்டு வெளியே வரும் முன் நெருப்பை அணைத்துவிட்டு வாருங்கள்.
அடுத்தது அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிக்கடி பாத்ரூமை வாஷ் பண்ணாலே நம்ம பாத்ரூம் சுத்தமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில சமயங்களில் பாத்ரூமை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்த பாத்ரூமிலிருந்து துர்நாற்றம் வீசலாம். எனவே அவ்வப்போது பாத்ரூமை சுத்தம் செய்யுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை பாத்ரூமை சுத்தம் செய்யும் பழக்கத்தை கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் மாதத்திற்கு 2 to 3 முறையாவது பாத்ரூமை சுத்தம் செய்யுங்கள். இதனால் உங்கள் பாத்ரூமிலிருந்து துர்நாற்றம் வீசாமல் இருக்கும். அடுத்தது பேக்கிங் சோடா மற்றும் வினிகர். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம கழிவறையை சுத்தமாக துர்நாற்றம் இல்லாமல் வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கழிவறையை சுத்தம் செய்ய பேக்கிங் சோடா மற்றும் வினிகர் பெரிதும் உதவியாக இருக்கும். அதற்கு டாய்லெட்டில் பேக்கிங் சோடாவை தெளித்து பின் வெள்ளை வினிகரை நீரில் கலந்து அந்நீரை ஊற்றி பின் டாய்லெட் பிரஷ் கொண்டு தேய்த்து கழுவுங்கள். அடுத்தது கோலா. டாய்லெட்டில் பாக்டீரியாக்கள் அதிகம் இருந்தால் உங்கள் கழிவறை நாற்றத்துடன் இருக்கும். இதற்கு மிகவும் எளிமையான ஓர் வழி, கோலாவை டாய்லெட்டில் ஊற்றி 15 நிமிடம் ஊற வைத்து பின் டாய்லெட் பிரஷ் கொண்டு தேய்த்து விடுங்கள். இதனால் உங்கள் டாய்லெட் புத்தம் புதிது போல மின்னுவதோடு துர்நாற்றமின்றியும் இருக்கும். அடுத்தது நேச்சுரல் ஏர் ஃப்ரெஷ்னர். ஸோ கெமிக்கல் ஏர் ஃப்ரெஷ்னர் இல்லாமல் வீட்டிலேயே செஞ்ச ஏர் ஃப்ரெஷ்னரை வச்சு எப்படி பாத்ரூமை துர்நாற்றம் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் இல்லாத ஏர் ஃப்ரெஷ்னர் தயாரிக்க வேண்டுமா? அப்படியானால் 2 கப் நீரில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை வினிகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் 10 துளிகள் அத்தியாவசிய நறுமண எண்ணெய்களான யூக்லிப்டஸ், சிட்ரஸ் அல்லது லாவெண்டர் எண்ணெய் சேர்த்து கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அதை டாய்லெட்டில் ஸ்ப்ரே செய்யுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்கஹால். இன்னும் எளிமையான ஏர் ஃப்ரெஷ்னர் வேண்டுமானால் ஓட்கா பயன்படுத்துங்கள். அதுவும் 3 பங்கு நீரில் 1 பங்கு ஓட்கா மற்றும் 10 to 20 துளிகள் விருப்பமான நறுமண எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி பயன்படுத்துங்கள். அடுத்தது எலுமிச்சை. சிட்ரஸ் பழங்களுள் ஒன்றான எலுமிச்சை அற்புதமான நறுமணத்தை கொண்ட பழம். இந்த பழத்தின் ஒரு துண்டை பாத்ரூமில் வைத்திருப்பதன் மூலம் பாத்ரூம் நல்ல புத்துணர்ச்சியான நறுமணத்துடன் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பூச்செடி. உங்கள் பாத்ரூம் எப்போதும் நல்ல மணத்துடன் இருக்க வேண்டுமானால் மல்லிகை, ரோஜா. அடுத்தது பூச்செடி. உங்கள் பாத்ரூம் எப்போதும் நல்ல மணத்துடன் இருக்க வேண்டுமானால் மல்லிகை, ரோஜா அல்லது லாவெண்டர் செடிகளை வைத்து வளர்த்து வாருங்கள். இதனால் பாத்ரூம் துர்நாற்றமின்றி புத்துணர்ச்சியான வாசனையுடன் இருக்கும். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லேயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.